எங்கள் தேவன் படைத்தது இசையா, என்றும் அவரை பாடுவோம். இசையே என்றும் அவரின் பிரியமே, அவரை துதிப்பதே நம் தகுதி அல்லவோ. கஷ்டங்கள் மாறிடும் இசையால், கண்ணீரும் மாறிடும் இசையால், உலகமே மறந்திடும் இசையால், இயேசுவை பாடுவோம் இசையால். இரு அணிகள் மோதிடும் மேடை, பொழுதுபோக்கு நிறைந்த மேடை, சிந்திக்க வைக்கும் மேடை, சிறந்த பரிசுகள் கொடுக்கும் மேடை. பாட்டுக்கு பாட்டு, இது பாடல் யுத்தம் நடக்கும் மேடை. பாட்டுக்கு பாட்டு, நிஜம் டிவியில் பாட்டுக்கு பாட்டு. கஷ்டங்கள் மாறிடும் இசையால், கண்ணீரும் மாறிடும் இசையால், உலகமே மறந்திடும் இசையால், இயேசுவை பாடும் இசையால். இது நிஜம் டிவியின் பாட்டுக்கு பாட்டு பாடல் யுத்தம் நடக்கும் மேடை சீசன் 2ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் சூப்பர் 8 நிகழ்ச்சியில முதன்முறையாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, தகுதி சுற்று போட்டியை நடத்தி முடித்து 21 அணியினர் நம்மத்தில் வந்திருந்தார்கள். அந்த 21 அணியினரில் தரவரிசை அடிப்படையில் இந்த சூப்பர் 8 சுற்றில் முதல் 16 இடத்தை பிடித்த பிள்ளைகளை நாம் இந்த சூப்பர் 8க்கு அழைத்திருக்கிறோம். இன்றைக்கும் நமக்கு இந்த சூப்பர் 8ல் முதல் போட்டியில் வந்திருக்கிறோம். தகுதி சுற்று போட்டியை தொலைக்காட்சியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு அணியினரும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாங்க, தாளந்துகளை வெளிப்படுத்தினாங்க, பாடல்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு முதலாவது இடத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கடைசி இடத்துல இருக்கிற பிள்ளைகளும் இன்றைக்கு மோத இருக்கிறாங்க. இந்த சூப்பர் 8 சுற்று போட்டி மிகவும் விறுவிறுப்பான போட்டியாக இருக்க போகிறது. ஏன்னா சுற்றுக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்காக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் நேயர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமாகவும் இருப்பதற்கு ஏதுவாக சுற்றுகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம போட்டிக்குள்ளே செல்ல இருக்கிறோம். அந்த முதலிடத்தை பிடித்த பிள்ளைகளையும் இப்பொழுது நான் மேடை கலைக்கிறேன். அதோடு கூட அவர்களோடு கூட இந்த சூப்பர் 8 போட்டியில் பங்கு பெற இருக்கக்கூடிய 2வது அணியினரையும் இப்போ நான் மேடை கலைக்கிறேன். வாங்க. ஹலோ பிரைஸ் லார்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, எல்லாம் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமாம், போன டைம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால இந்த டைம். ஓகே, சூப்பர். ஓகே, எந்த ஊர்லேருந்து வரீங்க? இங்கே ஆனைக்குளம். ஓகே, நீங்கள் தகுதி சுற்றில் வின் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க. டெலிகாஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஊரில் அவங்க என்ன சொன்னாங்க அந்த பார்த்துட்டு? எல்லாரும் நல்லா பண்ணீங்க, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அவ்வளோதான் சொன்னாங்களா? இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதுவரை எங்களை டிவியில் பார்த்ததே கிடையாதா, அதனால நல்லா நல்லா இருந்துச்சு. ஓகே, சூப்பர். அதாவது நீங்கள் சூப்பர் 8க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்ம டிவிலேருந்து அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி அன்பிலீவபிளாக இருந்துச்சு. நம்பவே முடியல. நாங்கள் இங்கேருந்து போகும்போது இல்லை நம்ம அடுத்த ரவுண்டுக்குலாம் வர மாட்டோம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் கடவுள் கிருபையில எப்படியோ வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் செலக்ட் ஆகும்னு எதிர்பார்க்கல. செலக்ட் ஆகணும். எல்லார் ஃபேஸ்லயும் இந்த சந்தோஷம் தெரியுது. ஓகே, இப்போ எந்த முடிவோட வந்திருக்கீங்க? கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு போகணும்னு முடிவோட வந்திருக்கோம். ஓகே, இப்போ நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்திருக்கீங்களா? ஓரளவு. போன ரவுண்டோட இந்த ரவுண்டு கூட கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து ஏதோ பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்கள் இந்த இதுலேயும் ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர் 8 போட்டிக்கு வந்திருக்கிறீங்க. அதுவும் முதல் போட்டிக்கு வந்திருக்கிறீங்க.
தகுதி சுற்றுல எத்தனை மார்க் எடுத்திருந்தீங்க? 21. 21 21 ஆமாம். 21 மார்க் எடுத்திருக்கிறீங்க. சரி, போட்டிகள்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தகுதி சுற்று போட்டியில் எத்தனை மார்க் எடுத்திருந்தீங்க? 14. 14. தர வரிசையில் முதலிடத்தை நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பி. அப்படியாவா? சொல்லல. என்ன நம்பவே முடியல சிஸ்டர்? ஆமாம். அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க நம்ப முடியலங்கிறாங்க. நிஜமாவே நம்ப முடியல. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு. நம்ப முடியல. சரி, நீங்கள் ஃபோனில் கூட கேட்டீங்க, சொல்லலை அப்படி தானே? எனக்கு சொல்லலை. நம்ம சொன்னால் அது சுவாரஸ்யமாக இருக்காதுல்ல. ஆமாம், 21 மதிப்பெண்கள். 21 மதிப்பெண்களே ஒரு சில டீம் எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த தரவரிசையில் முதல்ல போட்டியில் பங்கு பெற்றவங்களுக்கு முதல் இடத்தை கொடுத்தோம். 21 மதிப்பெண்கள் 4 டீம் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் தான் முதல் போட்டியாளராக 21 மதிப்பெண் எடுத்தனால உங்களுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. சரி, அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. சரி, இப்போ நீங்கள் 14 மதிப்பெண்களோட கூட இருந்திருக்கிறீங்க. இந்த தகுதி சுற்று போட்டியில் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தகுதி சுற்றுக்கு வந்த பின்பு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புனீங்களா? நம்பவே இல்லை. நமக்கு தகுதி சுற்றில் சூப்பர் 8ல் வராதுன்னு நீங்கள் நம்பியிருந்தீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இன்னும் நிறைய டீம்கள்லாம் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரை கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு எப்போ எத்தனை சொல்லுங்கள். இது வரைக்கும் யார்கிட்டும் நாங்கள் என்ன சொல்லலை. ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சூப்பர். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது. முதல் தகுதி சுற்றில் உங்கள் திறமைகளை ஒருவேளை புதுசாக இருந்திருக்கலாம். நிறைய காரியங்களை இப்போ நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. 2வது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சூப்பர் 8 போட்டியில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தினா கண்டிப்பாக காலிறுதிக்கு என்ன செய்யலாம்? போகலாம். இன்னும் அடுத்தது நேர காலிறுதி தான். சரி, நீங்கள் எப்படி அடுத்தது காலிறுதியா ரிட்டர்ன் வீட்டுக்கா? இல்லை சிஸ்டர், ரிட்டர்ன் வீட்டுக்கு நம்ம இருந்து காலிறுதி முடிச்சு காலிறுதி முடிச்சு வீட்டுக்கா? அப்போ அரையிறுதிக்கு போகல. இந்த டைம்ல ஃபைனல் வரை வருவோம். ஃபைனல் வரை வருவீங்க. வின் பண்ண மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு போங்களா? என்ன பல கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு பதில் எதுவாக இருக்குது? சரி, ஃபைனலில் வின் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். சரி, இப்போ அவங்க ஃபைனல் வர போவேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள்? நாங்களும் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். நீங்களும் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. அவங்க வின் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி ஃபைனல் பண்ண முடியும்? நாங்கள் வின் பண்ணுவோம். எப்படி சிஸ்டர்? யாராவது ஒருத்தர் தானே வின் பண்ண முடியும். நாங்கள் வின். அப்போ அவங்க? நாங்கள் தான் வின் பண்ணுவோம். நீங்கள்? நாங்கள் தான். அப்போ அவங்க? நாங்கள் தான் வின் பண்ணுவோம். யாரோ ஒருத்தர் தானமா வின் பண்ண முடியும். நாங்கள் தான். அது நாங்கள் தான். நாங்கள் தான் வின் பண்ணுவோம். நீங்கள் தானா? அது நாங்கள் தான். எதை வச்சு நாங்கள் தான் சொல்கிறீங்க? ஏசப்பா எங்க கூட இருக்காங்க, அதனால நாங்கள் தான். ஏசப்பா உங்க கூட இருக்காங்க. நீங்கள் வேற முதல்ல இருக்கிறனால வின் பண்ணுவே நம்புறீங்க. அப்போ வின் பண்ணிடுவீங்க. சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். நாங்க அதாவது இந்த ரவுண்டுக்கு வருவோம்னு நினைக்கல. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால எங்களை ஃபைனல் வரை கொண்டு போவார். அவங்ககிட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. பரவாயில்ல, நாங்க தான் வின் பண்ணுவோம். சரி, 2 பேரும் வின் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 1.5 hours தெரிய போகுது. யார் வின் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய திறமைகளை காட்டுங்க. யார் வின் பண்ணான்னு பார்க்கலாம். போங்க, இப்போ முதல்ல உங்கள் இடத்துக்கு போகலாம். சந்தோஷபுரத்திலிருந்து அருமையான 4 சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. அதே போல் ஆனைக்குளம் திருச்சபையிலிருந்து அருமையான பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இந்த சூப்பர் 8 போட்டி எப்படி இருக்குன்னு ஏதாவது கெஸ்ஸிங்கில் இருக்கிறீங்களா? இல்லை, பிளாங்காக இருக்கிறீங்க. என்ன சிஸ்டர்? த்ரில்லிங்காக இருக்க போது மட்டும் தெரிய போகுது. ஓகே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? தகுதி சுற்றை விட இது எப்படி இருக்கும்? ஏதாவது கெஸ்ஸிங்கில் வந்திருக்கிறீங்களா? சத்தமாக நீங்கள் பேசுறது வெளியே கேட்காது. சொல்லுங்க. கஷ்டமாக தான் இருக்குமோன்னு நாங்கள் நினச்சிருக்கோம். கஷ்டமாக தான் இருக்குமோன்னு நினச்சிருக்கிறீங்க. ஓகே, ஆனால் நான் வெற்றி பெறுவேன், நீ வெற்றி பெறுவேன், அதில் மட்டும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இதெல்லாம் பயம் த்ரில்லிங் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த போட்டியில் இந்திய போல் தகுதி சுற்ற போல் ஏ பின்னு இருக்கு. யார் ஏ யார் பி அப்படின்னு சூஸ் பண்ண போகிறீங்க. டாஸ் போடுவோமா, இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளே பேசி முடித்து நாங்கள் ஏ எடுத்துக்கிட்டோம் நீங்கள் பி எடுத்துட்டோம் சொல்ல போகிறீங்களா, இல்லை டாஸ் போடுவோமா? எப்படி டாஸாக போட்டுறணும்? போட்டுருமா? யார் கேட்க போகிறா? யார் கேட்க போகிறான்னு அவங்க கேட்க போகிறாங்களா? நீங்கள் டாஸை போட்டால் எதை கேட்டிருப்பீங்க?
நாங்களும் ஹெட்டை தான் கேட்கணும். கெட்டு தான் கேட்கணும். சரி அவங்கள கொடுத்துருவோமா? சரி இப்போ மேலே போட போகும்போது நீங்கள் எது வேணாலும் கேளுங்க கேளுங்க. ஹெட்டு. போத சந்தோஷபுரத்தை பார்த்துல போகுது. என்ன சிஸ்டர்? என்னன்னு தெரியல உங்களுக்கும் அவங்களுக்கும் தெரியலையா? டெய்லா? சரி டெய்ல் விழுந்திருக்கிறது. ஓகே நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஏ எடுத்துக்கிறோம். ஏ எடுத்துருங்க. எதுக்காக ஏ? போன வாட்டியும் ஏ தான் எடுத்தோம். போன வாட்டி ஏ தான் எடுத்தீங்க. சரி டாஸ் வின் பண்ணியிருந்தா எதை எடுத்திருப்பீங்க? நாங்களும் ஏன் எடுத்துருப்போம். நீங்களும் ஏ தான் எடுத்திருப்பீங்க. சரி இப்போ உங்களுக்கு ஏ தர முடியாது, பி தான் தரோம். சரியா? ஏன்னா அவங்க ஏ எடுத்ததுனால டாஸ் வின் பண்ணி நீங்கள் ஏ டைப்பில் உள்ள கொஸ்டின் பேங்கை சூஸ் பண்ணியிருக்கேன். முதல் வாய்ப்பு உங்களுக்கு தான் வரப்போகுது. சரி இப்போ உங்கள் திறமைகளை எந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண்கள் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஜெயிக்க முடியும். சரியா? இந்த திறமையை நீங்கள் பயன்படுத்த விட்டுட்டீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு என்ன செய்யாது கிடைக்கும். ஏன்னா இது வந்து நாக் அவுட். இதில் அவுட்டுன்னா அப்படியே பெரிய இடத்துல சீசன் 3க்கு தான் உள்ள வரலாம். சரியா? ரெண்டாவது வாய்ப்புலாம் கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்துங்க. தகுதி சுற்று போட்டியில் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறதை விட பல மடங்கு நீங்கள் வெளிப்படுத்தணும். நாங்கள் தர வரிசையில் முதல்ல அப்படின்னு இருக்கக்கூடாது. இருந்தால் இதில் ஓட்டை விட்டுருவோம். அதே போல் நாங்கள் தர வரிசையில் கடைசியில் இருக்கோம், இது வந்திருக்கோம், எங்களுக்கு எங்கே கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யும்? முடியும். சரியா? ஓகே இப்போ நம்ம போட்டி போலாமா? சரி முதல் சுற்று என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? முதல் சுற்று ஊதிப்பாரு உடஞ்சா பாடு. ஓகே யார் வர்றா? வாங்க. தகுதி சுற்று போட்டியில் ஊதி உடைச்சிங்களா? பாட்டு கண்டுபிடிச்சி பாடினீங்களா? கண்டுபிடிக்கல. ஓ இதில் ஊதி உடைச்சி பாடிடணும். நீங்கள் ஊதி உடைக்கலைன்னா இது அப்படியே அவங்களுக்கு போனஸாக என்ன செஞ்சிடும்? போயிடும். சரியா? டைம் ஸ்டார்ட் நவ். நல்ல ப்ராக்டிஸ் எடுத்து வந்தீங்களோ? இருப்பிடம் சொல்லுங்க. ஏசாயா 54:10. மலைகள் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். அப்படியா? அப்படி பாட்டு இருக்குதா? நீங்க இன்னொரு பாட்டு பாடுனீங்களா? சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். அந்த பாட்டு உங்களுக்கு தெரியாதா? சேர்ந்து பாடுற ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே நீங்க பாடின பாடல் சரியான பாடல். வாங்க அடுத்த நபர் வாங்க. சரி டைம் ஸ்டார்ட் நவ். யாத்ராகமம் கொடுங்கம்மா. யாத்ராகமம் சேர்ந்து பாடுங்களா? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வாங்க வாங்க வாங்க. சூப்பர். 2 பாயிண்டையும் பாயிண்ட் ஆகிட்டீங்க. 2 பாடலும். இப்போ உங்களுக்கான 3வது. டைம் ஸ்டார்ட் நவ். என்ன சிஸ்டர் மியூசிக்லாம் வாசிக்கிறீங்க? டைம் இருக்கு டைம் இருக்கு. போதுங்க போதுங்க.
சூப்பரா ஊதிட்டு வந்தீங்க. இப்ப வர வர பலூன் சைஸ் சின்னதாயிட்டே இருக்கு. இன்னும் 12 வினாடிகள் இருக்கிறது. ஊதி உடைச்சிட்டா ஆடாட்டா கூட போனஸா போகாது. ஊதி உடைக்கலன்னா போனஸா உங்களுக்கு வேணும். நேரம் முடிவடைந்து விட்டது. சூப்பர். சரி கொடுங்க சிஸ்டர். வாங்க அடுத்த நபர். இன்னொரு நபர் இருக்கு. யாரு? அவங்க தான் வராங்களா? நீங்க ஊதலையா? சரி ரெடியா? ஏற்கனவே ஒன்று ஊதி உடைச்சிட்டீங்க, ரெண்டாவது வந்திருக்கிறீங்க. உங்களுக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. ஒரே பொசிஷன்ல அப்படியே ஊதிருங்க. ஏன் மாத்திட்டே இருந்தீங்கன்னா திரும்ப ஊதுறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன் காலுக்குள்ள இருப்பிடம் சொல்லுங்க. உன்னத பாட்டு 2:10. உன்னத பாட்டு 2:10. தெரியுமா? எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே பிரியமே நீ ரூபவதி. எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. சூப்பர். உங்களுக்கு 4 வாய்ப்பு கொடுத்தா எத்தனை பயன்படுத்தினீங்க? 3 பாயிண்ட் ஆக்கிட்டீங்க. இப்போ ஒன்றை நீங்கள் ஊதி உடைக்காம விட்டதுனால அது சந்தோஷபுரம் பிள்ளைகளுக்கு போனஸா போகுது. ஓகே, முதல்ல நீங்க கணக்கு எதுல துவங்க போறீங்க? போனஸ்ல துவங்க போறீங்க. யார் வரா? நீங்களா? இந்த நல்ல ஊதுவிழா 4 பேர்ல. வாங்க 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 சிஸ்டர். முதல் கணக்கே போனஸ்ல துவங்கிடணும். சரியா? டைம் ஸ்டார்ட் நவ. நல்லா ஊதுவீங்கன்னு அனுப்பிவிட்டீங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. இருப்பிடம் சொல்லுங்க. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். சூப்பர் சூப்பர். முதல்ல தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிட்டார் நினைக்கிறேன் போனஸ்ல. இப்போ உங்களுக்கான 4 காரியம் 4 பலூன் வரப்போகுது. வாங்க. யார் வரா? என்ன போனஸா உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க முதல்ல வரீங்க? ஓ ரிலாக்ஸா? சரி ஸ்டார்ட் பண்ணிடுமா? டைம் ஸ்டார்ட் நவ். என்ன காதை புத்துறீங்க? பயமா இருக்கா? என்ன இருக்கு? அந்த பக்கம் போயிருங்க. அப்படி இருப்பிடம் சொல்லிட்டே போங்க. உபாகமம் 33:27. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நடத்துவார். சரியா? ஆமா, ஃபைனல் வரை நடத்திடுவாரோ? கிருபைனால நடத்தார். வாங்க. அவங்க ஒன்று போனஸ் கொடுத்தாங்க, பார்த்துக்கிடுங்க. அதை பார்த்து இல்லையா? சரி, கூட கொஞ்ச நேரம் டைம் எடுத்து வரக்கூடாது. என்ன 2 பேர் இருக்காங்கள? யார் வரமாட்ட? அப்போ என்னொன்று யார் ஊதுவா? அப்படியா? சரி, ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். அப்போ அவங்கள தள்ளி விட்டுருக்கலாம்ல. அவங்க தொடர்ந்து 2 ஊதணும்.
என்ன சிஸ்டர் ட்ரெயின் கிளம்புதோ? ரொம்ப டைட்டா இழுக்காத டைட்டாக இழுக்கப்படாதான். சவுண்டு தான் வருது சிஸ்டர், உள்ள காத்து போக மாட்டுக்கு. முழு சுடாத டைட் கை எடுக்காம கை பதினெட்டு வினாடி இருக்கு. ஊதுனா உடச்சிடலாம். எடுக்காம ஊதுட்டி 10 வினாடி தான் இருக்கு, சீக்கிரம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4:17. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். என்ன சிஸ்டர் நீங்கிருமா சீக்கிரம்? இந்த போட்டியா சொல்றீங்க? இல்ல இல்ல ஆ ட்ரபிள் ட்ரபிள். ஓகே சிஸ்டர், அவங்க ட்ரபிள் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. சரி, மாறி வந்திருக்கலாம்ல. இப்போ நீங்கள் 2 ஊத போறீங்களா? அப்படிதான் சொன்னாங்க. அடுத்தது சரி, வாங்க 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 வாங்க. இங்கே ஒரு ஆள் ஊதுது, ஒரு ஆள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, இது எடுங்க சிஸ்டர், இது உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கு. இதே எடுத்துட்டு போறீங்களா? அதான் இதா? இது வேண்டாமா? சரி, கொஞ்சம் பின்னால் தள்ளி போங்க. டைம் ஸ்டார்ட் நவ். சூப்பரா ஊதுறாங்களே, ஒரே ஊதுல. நான் சொன்னது எடுத்ததுனால வேகமாக உடஞ்சிட்டு பார்த்தீங்களா? பாருங்க. யோசுவா 24:15. யோசுவா 20. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆமா, நீ சேவிக்க மட்டுமா செய்திய, வீட்டாருமா போட்டிக்கே வந்திருக்கிறிய. அக்கா தங்கச்சி அவ்வளோ பேரும். சூப்பர். இப்போ யார் வரா? என்ன இவங்க வராங்களா? அப்படியா? பயமா இருக்கா? இல்லை உங்க பேர் நம்பிக்கை இல்லையா? சரி, உடச்சிருவீங்களா? பார்க்கலாம். ஓகே, டைம் ஸ்டார்ட் நோ. சங்கீதம் 144:15. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. பாட்டெல்லாம் வாக்குத்தத்த பாடலாம் வருது. என்ன நம்ம நடுவழியில் நின்று போவதில்லை. அதுக்கு முன்னது நானும் என் வீட்டாரும் இல்ல இல்ல கர்த்தரை சேவிப்போம். அதுக்கு முன்னது அதி சீக்கிரத்தில் நீங்கிருந்த லேசான உபத்திரவம். அப்புறம் இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதாகாரங்க தேவன் மரண வரிந்த நம்மை நடத்துவார். சூப்பர். ஓகே, ஒண்ணு கூட கொடுக்கலையா உங்களுக்கு? சிஸ்டர் தரலையம்மா, நீங்க ஒண்ணு கொடுத்தீங்க, கொடுத்ததை திரும்ப கொடுக்கணும்ல. இது போட்டியா? சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். அருமையாக 2 திருச்சபையின் பிள்ளைகளும் சூப்பரா அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க. 2ஆம் ரவுண்டுக்கு போறோம். நேயர்களே, இது நிஜம் டிவியின் பாட்டுக்கு பாட்டு சீசன் 2 பாடல் யுத்தம் நடக்கும் மேடை. சிறிய இடைவேளையில் உங்களை சந்திக்கிறோம். நிஜம் டிவியுடன் இணைந்திருங்கள். பாட்டுக்கு பாட்டு நிஜம்